எழுத்தாளன் இறப்பதில்லை, அவர் உடல் மட்டும்தான் மறைகிறது. ஒரு இரவு முழுக்க பயணம் செய்து இந்த அஞ்சலிக்காக இங்கே வந்திருக்கிறேன். ஆகவே விரிவாக அல்லது குறிப்பாக எதுவும் சொல்லக்கூடிய உளநிலையிலோ மனநிலையிலோ இல்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நண்பர், விஷ்ணுபுரம் அமைப்பினுடைய ஒரு நெருக்கமான தோழராக இருந்தவர், என்னுடைய இலக்கிய தோழர், இலக்கிய உரையாடல் தரப்பாக இருந்தவர். நீண்ட விவாதங்கள் என்னுடன் நடந்தது. அதிலிருந்து ஒருவர் அணுக்கமாக புரிந்து கொண்டோம். என்னுடைய படைப்புகளுடைய ஒரு நல்ல வாசகராகவும் இருந்தார். தமிழினுடைய ஒரு தனித்துவமான படைப்பாளி, பின்னவீனத்துவம் என்று சொல்லும் ஒரு பார்வை கோணத்தை தமிழ் இலக்கியத்திலே ஒரு வகையில் எழுதி காட்டியவர் என்று அவரை சொல்லலாம். அந்த கொள்கையை வெவ்வேறு வகையிலே கருத்துக்களாக முன்வைத்தவர்கள் இருந்தாலும் கூட படைப்புகளாக அவற்றை தமிழில் நிலைநிறுத்தியவர் அவர். அந்த வகையில் ஒரு தனித்துவமான இலக்கிய பாதையை தமிழில் உருவாக்கி காட்டியவர். அவருக்கான தனி வாசகர்கள் தமிழகம் எங்கும் இருக்கிறார்கள். உடல் நலம் இன்றி ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல் படுத்த படுக்கையாகவே இருந்தார். அந்த காலகட்டத்திலும் ஒரு நண்பனாக உடனிருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படுத்த படுக்கையில் இருந்த காலத்திலும் கூட தன்னுடைய படைப்பு சக்தியை எழுப்பி கொண்டு தமிழின் மிக முக்கியமான பல படைப்புகளை உருவாக்கினவர். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த விழா டிசம்பர் 21ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. அவருக்கான அந்த விருது இயல்பாகவே அவருக்கு வரவேண்டிய ஆண்டு இது. அந்த ஆண்டு அவருடைய வயது காரணமாக சற்று தள்ளி இந்த ஆண்டு வந்தது. அவர் இருந்து அந்த விருதை வாங்குவார் என்று எதிர்பார்த்தோம். அவரை இங்கிருந்து கோவை சென்று கொண்டு வந்து விழாவில் பங்கெடுக்க வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். திடீரென்று இவ்வாறு இந்த நிகழ்வு நடந்தது. எவ்வாறானும் அவர் நிறைவுற்றார், எழுதி நிறைவுற்றார் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் அறிவித்தபடியே இந்த விருது விழா அதே நாளில் நிகழும். எழுத்தாளன் இறப்பதில்லை, அவர் உடல் மட்டும்தான் மறைகிறது. என்றுமுள்ள அந்த எழுத்தாளனுக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. ஆகவே அந்த விருது விழா முறையாக நிகழும். அன்று எங்களுடன் எழுத்தாளர் மட்டுமேயான ரமேஷ் இருப்பார் என்று நம்புகிறேன்.